வணக்கம் குளோரியானி. அதாவது கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை தலைவிரிச்சு ஆடிச்சான். அது மாதிரி தான் நாம் இந்த அதிமுக திமுகங்கிற பேய்களுக்கெல்லாம் பயந்து மாற்று கட்சின்னு ஒன்றா ஆரம்பிச்ச அண்ணன் சீமான் பக்கம் நின்று எப்படியாவது அவர் ஜெயிச்சிட மாட்டாரா, நாம் ஒரு சுபிட்சமான ஆட்சியின் கீழே இருந்துட மாட்டோமா, நம்முடைய தலைமுறைகள் ஒரு நல்ல ஒரு காற்று சுவாசிக்கிறாதா, ஒரு ஆரோக்கியமான சுற்றுச்சூழலின் கூடிய ஒரு தெளிவான திட்டவட்டமான ஒரு செயல்பாடுகளுடைய ஒரு ஆட்சியின் கீழே நாம் இருந்துட மாட்டோமான்னு ஒரு ஏக்கத்தில் நாம் ஒரு கட்சியில் பயணிச்சிட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்ன மாதிரியே பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு அரசியல் பேரிடரின் காரணமாக இன்றைய தாவே ஆட்சி அமைஞ்சிருக்கு. சரி, ஏதோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாட்டாலும் எதையாவது ஒப்பேத்தி ஒரு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. பெருசா தீய சக்தி, ஊழல் சக்தி, மாய சக்தி அப்படின்னு சொல்றாரு, இந்த அபசகுர சக்தி ஏதாவது பண்ணிரும் அப்படின்னு பார்த்தா நாம நினைச்சதுக்கு மேல நமக்கு தீனி போடுற மாதிரி திராவிட கட்சியோட முடியாது, இன்னும் நீளம், அப்படி சுபம்னு இது முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிகுறியை தான் இந்த தாவேகா ஆட்சி தந்துட்டு இருக்கு. முதலாவது நான் இந்த அமோனியா கசிவுனால இறந்த அந்த 7 பேரின் ஆன்மாவுக்காகவும் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீட் தேர்வு அச்சத்தால தற்கொலை செய்து கொண்ட 3 மாணவிகளுக்காகவும் நான் ஒரு நினைவஞ்சலி இதில் செலுத்திக்கிறேன். எனக்கு இந்த குழந்தைகளுக்கு, மாணவ பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை, தோல்விங்கிறது வாழ்க்கையில ஒரு பொருட்டே கிடையாது. நம்முடைய கனவு மருத்துவ படிப்பு அப்படிங்கும்போது அது எட்டாக்கனியா போயிருச்சுன்னா அதுக்கு அடுத்த படிப்புகள் நமக்கு இறஞ்சி போய் கிடக்குது. தயவு செய்து நினைச்சதை அடைய முடியல அப்படின்னு உயிரை மாய்க்காதீங்க. அம்மை பெற்றவர்களுக்கு நாம இந்த விதத்துலலாம் வேதனை கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறத நான் ஒரு தாயா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நேத்து உங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. தொழில்துறை அமைச்சர் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க சொல்றாங்க, எங்களை ஒரு ரீல்ஸ் போட்டதுக்கு கிண்டல் அடிச்சிங்க, நான் என்னை மேயருங்கிற ஒரு பதவியை மறந்து தொங்கிட்டோம், அடுத்தவங்களுக்கு கொடை பிடிச்சிட்டுமா போனேன் அப்படின்னு. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? உங்க காரை எடுத்துக்கிட்டு உங்க அள்ள கைகள் சுத்தலையா? நீங்க இல்லாம உங்க காரை எடுத்துட்டு அள்ள கைகள் சுத்துறது பத்திரிகையில வரலையா? அப்ப நீங்க யாருக்கு அவங்க கொடை பிடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு கொடை பிடிக்கிறவங்களுக்கு நீங்க கார் கொடுக்குறீங்கன்னு தானே அர்த்தம். உண்மைதான், அது அன்னைக்கே அவங்க தொங்கிட்டு போனது பேசும் பொருளானது, விமர்சனத்துக்குள்ளானது. அவ்வளவு விமர்சனங்களை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்கிற நீங்க உங்களுடைய தலைவர் குத்தாட்டம் போட்ட பாடலுக்கு அமைச்சர்னு கூட பார்க்காம ஆடுன்னு ஆடுறீங்களே, அது உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்கா இல்லையா? அருவருப்பா இல்லையா? நீங்க எல்லாம் பேசலாமா? நாங்க அவங்கள சொல்றோம்னா எங்களுக்கு தகுதி இருக்கு, நாங்க அந்த ஆட்டம் எல்லாம் ஆடலை, நாங்க எங்க பொறுப்புகளை உணர்ந்து மக்களுக்காக நிக்கிறோம், நாங்க எங்களுக்கும் சந்தோஷம்னா ஆடுவோம், மகிழ்ச்சினா வெளிப்படுத்துவோம். அதை எங்க வெளிப்படுத்தணும்னு இருக்கு, அங்க வெளிப்படுத்துவோம். எங்க வீட்டுல ஆடுவோம், இல்ல மக்கள் பிரச்சனை ஊரே தீப்பத்திட்டு இருக்கும்போது ஆடிட்டு இருக்க மாட்டோம். ஆடுவோம்னா ஆடதான் செய்வோம். ஆடுறது பெரிய தப்பு கிடையாது. எங்க பண்றீங்க அதுதான் நாங்க சொல்றோம். எப்படி மேயர் பிரியா தொங்குறது தப்பு இல்லை, அது அவங்க வீட்டு நிலையில தொங்கலாம், பார்ல தொங்கலாம், ஜிம்முக்கு போனா தொங்கலாம், பிரச்சனை இல்லை. முதல்வர் கார்ல தொங்குனதுதான் நம்ம விமர்சனம் பண்ணணும், அது பெரிய சட்ட குற்றம் கிடையாது. கொஞ்சம் விமர்சனம் அது முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி நீங்க ஆடலாம், பாடலாம், எல்லாம் பண்ணலாம், அது தனிப்பட்ட விஷயத்துல எங்க வேணாலும் அடிக்கலாம். அமைச்சரா நீங்க பதவி ஏற்ற பிறகு நீங்க போய் சினிமா பாட்டுக்கு ஆடி பொது வெளியில ஆடுறீங்க அப்படிங்கறதுதான். ஒரு பிறந்த நாள் வீட்டுல ஆடினீங்கன்னா பரவாயில்ல, இல்ல ஒரு திருமண நிகழ்வுல ஆடினீங்கன்னா பரவாயில்ல, உங்க சொந்த பந்த உறவுகள் வீட்டுல ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும்போது நீங்க தாராளமா ஆடலாம், தப்பே இல்லை. அமைச்சரா இருந்தாலும் ஆடலாம். ஆனா கட்சி சார்ந்த நிகழ்ச்சியில போய் பெண்களை சந்திக்கும் போது நீங்க ஆடுறீங்கன்னா நீங்க அரசியலை கேளிக்கை ஆக்காதீங்க. அரசியல் நகர்வுல மக்களுக்கு சேவை செய்யும் போது சேவை செய்யுங்க, அங்க ஆடாதீங்கன்னு தான் சொல்ல வரோம். அதனால நீங்க கிண்டல் அடிக்கிறது மற்றும் பலருக்கும் சேர்த்து, ஏன்னா நாங்க தான் உங்களை போட்டு தூக்கி இன்னைக்கு பந்தாடிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு எங்க ஆடணும், எங்க அடக்கி வாசிக்கணும்னு தெரியும். உங்களுக்கு தெரியல, நீங்க மற்றும் ஒரு திமுக மாதிரி தான் நடந்துட்டு இருக்கீங்க. திமுக செஞ்ச அத்தனையும் செய்றீங்க. அடுத்தது சிவகாசி பட்டாசு வாங்குறத பத்தி ஒரு ஓட்டு போட்ட ஒருத்தர் அந்த சிஇஓ பேசி உங்களுக்கு முதலீட கொண்டு வந்த மாதிரி பேசுறீங்க. ஒரு ஓட்டு போட்ட ஒருத்தர் சிஓட்ட பேசிட்டாருன்னா அவர் என்ன ஒரு பெரிய மல்டி மில்லியனர், அப்படியே உங்களுக்கு லட்சம் கோடியில முதலீடு பண்ற சிஇஓவா? ஒரு 2 பேரை வச்சு வேலை வாங்குறவனும் அந்த நிறுவனத்துக்கு சிஇஓ தான். ஒரு 5 பேரை வச்சு 10க்கு 10 ஆபீஸ் போட்டு இது வேலை கொடுக்குறவனும் சிஇஓ தான். எந்த சிஇஓ பாத்தீங்க? அதுதான் கோட் சூட்டு போட்டுட்டு கொரியாக்காரனா காட்டிட்டு அவன் பெரிய அப்படி லட்ச கோடி கணக்குல முதலீடு பண்ண வர்ற சிஇஓன்னு நாங்க நம்பிடணுமா? பட்டாசு விற்கிற முதலீடு தான் வந்துச்சு, இதுல பெருமை பீத்தல் வேற. தொழில்துறை அமைச்சர்னா
எல்லாருமே இந்த திமுக இருந்து எல்லாருமே அதிமுகல இருந்து தப்பு தப்பா அதாவது வெளிநாட்டுல இருந்து பெரிய பெரிய தொழிலதிபர்களை இங்க பணம் முதலீடு பண்ணி கார் ஃபேக்டரி, செல்போன் ஃபேக்டரி, தாமிரம் ஃபேக்டரி, கோகோ கோலா ஃபேக்டரி இப்படி கொண்டு வந்தாதான் அது வந்து தொழில்துறை வளர்ச்சின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் தமிழ்நாட்டுல தொழில் முனைவோர் யாரும் இல்லையா? தமிழ்நாட்டுல வந்து தொழில் முதலீடு பண்ணி அதை செய்யறதுக்கு தமிழக மக்கள்ல யாருக்குமே வக்கு இல்லையா, இயலலையா? ஏன் அவங்கள நீங்க ஊக்குவிக்க கூடாது? கார் தொழிற்சாலையும் அதாவது கேடு விளைவிக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் வளர்ச்சியா? ஏன் இயற்கை சார்ந்து விவசாய தொழிற்சாலைகளை நீங்க வளர்த்தெடுக்க கூடாதா? தொழில்துறை அமைச்சர்னா முதலீடுகள் பற்றி மட்டும்தான் கவலையா? இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல எவ்வளவு கேடு விளைவிக்கக்கூடிய அங்கங்கள் இருக்குன்னு பார்த்து அதை அகற்றுங்க. அவங்க ஒழுங்கா கழிவு மேலாண்மை பண்றாங்களா இல்லைன்னா லைசன்ஸ் ரத்து பண்ணுங்க. இருக்கிற தொழிற்சாலைகள் மக்களுக்கு உபயோகமானதா இருக்கா இல்ல அவர்கள் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கதா இருக்கான்னு பார்த்து அதை தொடரணுமா மூடணுமான்னு முடிவு பண்ணுங்க. இயற்கை சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குறதுக்கு மெனக்கெடுங்க. இதுதான் தொழில்துறை அமைச்சரோட வேலையை தவிர நீங்க வந்து நீங்களும் அதே திமுக மாதிரியா ஃபாரின்ல இருந்து கொரியாக்காரன் ஜப்பான்காரன் வந்துட்டா கொஞ்சம் கமிஷன் கரப்ஷன் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கலான்னு தான். திமுக காரங்களை பார்த்து பயந்து எப்படி ஓடுறாங்களோ அதே மாதிரி உங்களை பார்த்து பயந்து ஆந்திராவுக்கு ஓடிட்டானுங்க பாதி பேர் நீங்க கேட்ட கரப்ஷன்ல. நீங்க ரொம்ப ஒன்றும் குறைஞ்சவங்க எல்லாம் கிடையாது. நல்ல பிள்ளை மாதிரி பேசிட்டா நம்புறதுக்கு நாங்க ஆளு கிடையாது. அடுத்தது ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் காங்கிரஸ்ல, அதாவது ஐயா காமராஜரை பார்த்து பிரமித்து இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் காமராஜர் ஐயா மாதிரி எங்க அண்ணன் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நம்பி அவர் பின்னாடி நிக்கிற நாங்களே காமராஜர் என்கிற ஒற்றை மனிதருக்கு மேல கொண்ட அபிப்பிராயத்துலதான் அவரை நாங்க போட்டிக்கிட்டு இவர் மாதிரி ஆட்சி பண்றவர் தமிழகத்துக்கு வேணும்னு நிக்கிறோம். அந்த வழியில வந்த நீங்க இந்த தாவேக்காங்கிற ஒரு குப்பையில சேர்ந்த ஒற்றை காரணத்துக்காக அதே மாதிரி குப்பத்தனமா ஆடிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு உடவியலாளர்கள் வந்து நீங்க இப்படி பண்றீங்களே, இப்படி ஆடினது நியாயமா அப்படின்னு கேட்டா ஒரு பிறந்த நாள் சந்தோஷம் தானே, சந்தோஷமான நிகழ்வு தானே ஆடணும்னு போய் பனையூர்ல ஆடுங்கயா. ஐயோ நீங்க ஆடுறது தப்பே இல்ல, நீங்களும் மனுஷங்க தான். கைய கால ஆட்டி ஆடினா அது ஒரு பிளட் சர்க்குலேஷன் தான், புத்துணர்ச்சி கொடுக்கும் தான். நாங்க ஆடுறதுக்கு எதிரானவங்க கிடையாது. ஆடலாம் பாடலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அதாவது ஆரோக்கியமான முறையில நாம செய்யற எல்லா விஷயங்களும் உங்களுக்கும் பொருந்தும். அமைச்சர்ன உடனே அப்படியே உங்க முதலமைச்சர் மாதிரியே மங்குடி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு கிடையாது. நல்லா ஆடலாம், நல்லா பாடலாம். எல்லா பொழுதுபோக்கு ஆரோக்கியமான அத்தனை பொழுதுபோக்குகளையும் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். அது உங்க வீடுகள்ல வைங்க. உங்க வீட்டுல பிறந்த நாள் கொண்டாட்டம் கொண்டாடி அங்க ஆடுங்க. இல்ல பனையூர்ல உங்க முதலமைச்சர்கிட்ட போய் அனுமதி கேட்டு அவர் வீட்டுல கொண்டாடி ஆடுங்க. யாரும் தப்பு சொல்ல போறது இல்ல. இது மனுஷனா பிறந்தா பொழுதுபோக்கு கண்டிப்பா வேணும். மூளைக்கு ஒரு புத்தாக்கம் வேணும். நாங்க வந்து ரோபோட்ட உங்களை வந்து நீங்க ரோபோட் மாதிரி இயங்கணும்னு நாங்க சொல்லல. ஒரு மாணவ செல்வங்கள் மத்தியில ஒரு பெண்ணோட நீங்க பாடுற அந்த போடுற பாட்டு கைப்படாத சீடி கை உங்களுக்கு இந்த கை உங்க சின்னம் அப்படி கைப்படாத சீடினா உங்க கை படலையா? அந்த அம்மா மேல படலன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அந்த ஏக்கத்துல ஆடுறீங்களா? மறுக்க வேண்டாமா? அவங்க ஆட சொன்னா கூட இது முறை இல்லை, இது நடைமுறை கிடையாது, இது வந்து மரபு கிடையாது, மாண்பு கிடையாது, இது விமர்சனங்களுக்கு உள்ளாக்கும். இந்த இடத்துல இது வேண்டாம்னு சொல்லி தவிர்த்திருக்க வேண்டாமா? மாணவர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? படிக்க போற இடத்துல ஆடலாம்னு சொல்ல வரீங்களா? அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு காலத்துல எங்களை எல்லாம் சினிமா பாட்டு பாட விட மாட்டாங்க. வீட்டுல பாடினா அடிப்பாங்க. சினிமா பேப்பர்ல வந்து சினிமா படங்கள் போட்ட அட்டை படங்கள் போட்ட அந்த பேப்பரை கூட நோட்டுக்கு அட்டை படமா போட்டிருந்தா கிழிச்சு எடுப்பாங்க. திறந்த வெளியில வீட்டுல எல்லாரும் மத்தியிலையும் சினிமா பத்தியோ சினிமா நடிகர்களை பத்தியோ பேச முடியாது. ஏன்னா அது ஒரு கேடுகட்ட செயல், அது வாழ்க்கைக்கு உதவாத ஒண்ணு. அந்த துறை வந்து நல்ல துறை கிடையாது, இது ஒரு மோசமான களம் அப்படின்னு எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து பள்ளி கூடத்துல நாங்க படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 8ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம ஆள்றது யாரு முதல்வர் அப்படியெல்லாம் பத்தி பேசுன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை மறந்துட்டானு தெரியல. ஆனா நான் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது யாரும் பேசுன மாதிரி எந்த வாத்தியார்களும் அதை பேசுன மாதிரி தெரியல. நான் அரசு பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன். எங்கேயும் நான் எந்த முதல்வரோட புகைப்படமும் பார்த்ததில்லை. நேரு படம் இருந்திருக்கு, இந்திரா காந்தி அவர்கள் படம் இருந்திருக்கு. அவங்க கிட்ட பதக்கம் வாங்குற படங்கள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதை நாங்கள் வாயை பார்த்துக்கிட்டே போவோம். அதே மாதிரி எங்ககிட்ட ஒரு 9ஆம் வகுப்புக்கு மேலதான் கட்டுரைக்காக முதல்வர்களை பத்தி பேசுவாங்க. குடிமையியல்னு ஒரு பாடம் வரும். அந்த குடிமையியல்ல கண்டிப்பா நம்ம அரசியல் சார்ந்து வரனால அப்போ இப்போதைய முதல்வர் யாருன்னு கேட்பாங்க. எங்களுக்கு தெரியாது, அப்பெல்லாம் சட்டுன்னு வராது. அப்போ வந்து அவங்க சொல்லி தருவாங்க, பதிய வைப்பாங்க. இதை தாண்டி ஒரு முதல்வரை பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அரசு சாயம், அந்த கட்சி சாயம் விழுந்துடக்கூடாது, இது வந்து பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடுங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்களை பத்தி கூட அவங்க பேசவே மாட்டாங்க. அவ்வளவு கண்ணியமா ஆசிரியர்கள் நடந்துக்கிட்டாங்க.
ஒரு இடத்துல கூட அவர்கள் வந்து தங்களுடைய பிடித்த தலைவரை புகுத்தல. ஆனா பாடத்துல என்ன வருமோ அதை சொல்லுவாங்க. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த நேர்மையை சொல்லுவாங்க, அரசியல பேசுவாங்க, குடிமையில அவங்களுக்கு பாடத்திட்டத்துல என்ன வந்திருக்கோ அதை எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. நமக்கு புரியாது, அது வேற விஷயம். இப்படி போவாங்களே தவிர நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன் இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது. இப்ப போய் பள்ளிக்கூடத்துல போய் புகைப்படத்தை காட்டிட்டு நிக்கிறாங்க, அவருடைய முகத்தை வரைஞ்சி அதுல பிள்ளைகளை 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க. புஷி ஆனந்த் அப்படிங்கிற அந்த அவரு வந்து போய் சஃபில் பண்றதுக்கு விஜயோட முகத்தை சஃபில் பண்ண வச்சுக்கிட்டு டிவிக்கேன்னு ஒப்பாரி வைக்க சொல்றீங்க. டீ விற்கணும்னா வித்துட்டு போங்க. அதை விட்டுட்டு ஏன் இப்படி வந்து பிள்ளைங்களை வந்து இது பண்றீங்க? எல்லா தலைவர்களுக்கும் உங்களை அந்த பிள்ளைகளோட அம்மா அப்பா உங்களுக்கெல்லாம் எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களா? உங்க தலைவரை பிடிச்சவங்களா? உங்களை பிடிச்சவங்களா இருப்பாங்களா? அவங்களுக்கு தலைவர்கள் பிடிச்சவங்க வேற மாதிரி இருப்பாங்க. இது பொது தளத்துல நீங்க எப்படி வந்து ஒரு கட்சி இது பண்ணுவீங்க? ஒரு பள்ளி மைதானத்துல டிவிக்கு கொடிய பள்ளி பசங்களை வச்சே நட வைக்கிறீங்க. இதே போன ஆட்சியில திமுக ஆட்சியில ஆசிரியருக்கு கால் அமைக்கி விட்டாங்கன்னு பொங்குனவங்க தான் பாத்ரூம் கழுவ வச்சாங்கன்னு நாங்களும் தான் பொங்கணும், நீங்களும் பொங்குனீங்க. திமுக ஆட்சியில எப்படி நடக்குதுன்னு. இப்ப தாவேக ஆட்சியில மட்டும் எப்படி நீங்க கொடிக்கம்பம் நடுறதுக்கு மாணவர்களை அழைக்கலாம், எப்படி அவங்கள வச்சு நீங்க நடலாம்? எப்படி புகைப்படத்தை கொண்டு போய் நீங்க வந்து இவர் யாரு தெரியுமான்னு கேட்பீங்க? அவர் என்ன பெரிய அப்துல் கலாமா, விஞ்ஞானியா, அறிவியல் வல்லுநரா, தாமஸ் ஆல்வா எடிசனோட பிஏவா இருந்தாரா, அந்த வம்சத்துல வந்தவரா, ஜிடி போப் அவரோட வழியில வந்தவரா, அப்துல் கலாம் வழியில வந்த பெரிய அறிவியல் விஞ்ஞானியா, இல்ல ஆம்பளை அன்ன தெரசாவா? என்ன இதுல இந்த புகைப்படத்தை காட்டி கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி அவருடைய வரலாறு என்ன? நடிகைகளோட குத்தாட்டம் போட்டவரு. அவர்கிட்ட இவர் யாருன்னு கேட்டா அப்படி போடுன்னு திருஷா கூட நடிச்சவரு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படியே போட்டோம்னா அவ்வளவு கோபம் வருது. எப்படி நீங்க போய்ப்பீங்க? அவர் என்ன சாதிச்சுட்டாரு இந்த 30 நாளையிலன்னு போய் புகைப்படத்தை காட்டிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்களுக்கே தெரியுதோ 6 மாசத்துல கவுந்துரும், திருப்பி தேர்தல் வருது, இதே மாணவர்கள் தான் பயன்படுத்தணும்னு நினைச்சு இதை பண்றீங்களா? கேடுகட்ட. சரி, இதெல்லாம் சமூக வலைதளத்துல பரவுன உடனே இந்த நிர்வாகியை நீக்கிட்டீங்க. முகம் வச்சு சஃபில் பண்ணுறத ரசிச்சுக்கிட்டு இருக்காரே புஷி ஆனந்தையா நீக்கல? அந்த நிர்வாகி புகைப்படத்தோட போய் செஞ்ச காரியம் தப்புன்னா பிறந்த நாளை ஒட்டி மாணவர்களை டிவிக்கேன்னு சொல்ல வச்சதும், அந்த முகத்தை வந்து சஃபில் பண்ண வச்சதும், அதை பார்த்து ரசிச்ச அமைச்சர் மேலேயும் தானே தப்பு. புஷி ஆனந்த் அவர்களையும் அப்போ இப்போ கட்டியை விட்டு நீக்கி இருக்கணும்ல. சின்னவங்க செஞ்சா நீக்கி நல்ல பேர் எடுப்பீங்க, அதே பெரிய கைகள்லாம் செஞ்சா திமுக மாதிரியே மறைச்சிருவீங்க, அமைக்கிருவீங்க. அடுத்தது வந்து இப்போ ஆடினாரே, குத்தாட்டம் ஆடினாரே காங்கிரஸ், மாணவர்கள் மத்தியில போய் அசிங்கமான பாட்டுக்கு ஆடினாரே, அவரை ஏன் நீங்க நீக்கல? அதுவும் ஒரு தவறான முன்னுதாரணம் தானே. அவரை ஏன் நீங்க நீக்கல? ஒரு அம்மா சமூக நலத்துறை அமைச்சர் நினைக்கிறேன், போய் செல்ஃபி எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல படிங்க அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல படிக்க முடியுமா? அப்ப எதுக்கு அரசு பள்ளிக்கூடம்? எதுக்கு ஆசிரியர்கள் தெண்டத்துக்கு சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு 80,000 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுத்துக்கிட்டு தூங்கிட்டு போறதுக்கு? எதுக்கு உட்காந்து இவ்வளவு பள்ளிக்கூடம்? இடிஞ்ச பள்ளிக்கூடத்துல எதுக்கு என் பிள்ளைங்க உட்காந்துட்டு மடிஞ்சு மாளணும்? எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல படிங்க, தேர்வு எழுதுங்க அப்படின்ட்டு போயிடலாமே. ரொம்ப எளிதாச்சு இது. கேட்கலாம் கேள்வி, அப்படி போடு எந்த நடிகையோட நடித்தார்னு கேட்கலாம். டாடி மம்மி வீட்டில் இல்லை என்ற பாடலுக்கு அர்த்தம் உங்கள் மொழிநடையில் எழுதவும் அப்படின்னு கேட்கலாம். பலானதுன்னா என்னது? பலாப்பழமா என்ன அப்படின்ட்டு பலாப்பழம், அனாசி பழம், பலானது அப்படின்ட்டு போட்டு சாய்ஸ்ல கேட்கலாம். அப்படி போயிடலாமே. குத்தாட்டமும் கேளிக்கையுமா? குத்தாட்டம், கேளிக்கை, நாடகம், இசை, இயல் இதெல்லாம் ஊர்கா மாதிரி தொட்டுக்கணும். வாழ்வியல் வேற. வாழ்வியல்ல இருக்கக்கூடிய ஒரு அங்கம், ஒரு ஊர்கா மாதிரி அப்பப்ப நம்மளை வந்து புத்துணர்ச்சி ஆக்குறது, நம்முடைய நாடி நரம்புகளை வந்து புத்தாக்கம் பெறுவதற்காக தான் இந்த கேளிக்கை, பொழுதுபோக்கு, நாடகம் எதா இருந்தாலும். மீதி நாம அச்சீவ் பண்ண வேண்டியது, நம்ம குறிக்கோள் சாதிக்க வேண்டியது, வாழ வேண்டியது இருக்கு. வாழணும். முதல்ல எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம சவுண்ட் சோலோட நாம ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை சாதிச்சு வாழாட்டியும் யாருக்கும் துன்பம் கொடுக்காம நாமளும் துன்புறாம ஒரு தெளிந்த நீரோடை போல வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அதை பத்தி அதுக்கு படிப்பு எவ்வளவு உதவி பெறும். ஒரு படிச்ச சமுதாயத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுனா கஷ்டப்பட்டு மிஷினரிகள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நம்மளை படிப்பாளிகளாக்கி, அன்றைக்கு பிராமணர்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமே இருந்த கல்வியை இன்னைக்கு எல்லாரும் படிக்கிற மாதிரி, எல்லாரும் முனைவர் பட்டம் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்து மூச்சு விட்டு நின்னா நீங்க திருப்பி பாலுங்கணத்துக்கு தள்ளிட்டு போறீங்க. சினிமா, நாடகம், கொட்டாயின்ட்டு பிள்ளைங்க ஊரை சுத்தணும்னு. ஏன்னா இதுலதான் உங்களுக்கு ஓட்டுன்னு உங்களுக்கு தெரியும். பொறுக்கி மொள்ள மாதிரி தருதலை பைக் எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, அம்மா கிட்ட திருடி பைக் எடுத்துட்டு, பைக்கு திருடி, அடுத்தவன் ஓட்டை உடைச்சி, அடுத்தவன் விலையில திருடி காசு பார்த்து பிக் பாக்கெட் அடிச்சு மொள்ள மாதிரித்தனம் பண்ணி போக்கிரித்தனம் பண்ணா வானர கூட்டம் தான் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது.
அங்க இருக்க அத்தனை அமைச்சர் எம்எல்ஏ யார் மூஞ்சிலையாவது தேஜஸ் இருக்கா? அமைச்சர் அப்படிங்கிற ஒரு தேஜஸ், எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு தேஜஸ். பார்த்த உடனே தெரியுது புள்ளிங்க கூட வகைராக்கள் வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னு. ஏன்னா இங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நான் ஒன்றும் சும்மா பொய்யா சொல்லல, உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியில தெரியும். நீங்க என்னவா இருக்கீங்களோ அதான் வெளியில தெரியும். இப்படி பிள்ளைங்களை போட்டு கெடுக்கிறத விட்டுக்கிட்டு தயவு செய்து ஆக்கப்பூர்வமா சிந்திங்க. உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரையும் போல இந்த திமுக அதிமுக மாதிரியே ரோடு அடைச்சிக்கிட்டு பில்டிங்கா வந்துச்சுன்னா தான் வளர்ச்சி. ரோடு வந்து அப்படி எட்டு வழிச்சாலை போட்டுட்டு அப்படி உயரத்துல இப்படி எட்டி பாக்குற மாதிரி ஹோட்டலும் தொழிற்சாலைகளும் அந்நிய முதலீடு வந்து டாடா பிர்லா கார் கம்பெனியா வந்துடுச்சுன்னா, தாமிர கம்பெனியா வந்துடுச்சுன்னா, அனல் மின் நிலையமா வந்துடுச்சுன்னா, அணு மின் நிலையமா வந்துச்சுன்னா தான் வளர்ச்சி அப்படின்ட்டு தப்பா முடிவு பண்ணாம இருக்கிறத எப்படி டெவலப் பண்றது, இயற்கையோட இயைந்து எப்படி இந்த தொழிற்சாலைகளை உருவாக்குறது, மக்களுக்கு தேவையானது என்னன்னு பார்த்து சீரழிச்சதை சீராக்குவது எப்படின்னு யோசிங்க. அதுக்கு உங்களுக்கு வேணுமே. நீங்கெல்லாம் பாஜக மாதிரியே மூளையை கலட்டி வச்சுக்கிட்டு சாணி அடைச்சி வச்சுட்டு திரியுறீங்களே, எப்படி உங்களுக்கு யோசிக்க முடியும்? நீங்களும் திமுக மாதிரி தானே யோசிப்பீங்க. நீங்க கமிஷன் கரப்ஷன் திமுக பத்தி பேசுறீங்க. மாமூல் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வித்து பழைக்கக்கூடிய கூறு போட்டு விற்கிறவங்க கிட்ட போய் 100 ரூபாய் 150 ரூபான்னு வாங்கிட்டு தெரியுறானுவ. வெக்கமா இல்ல? அடிப்பொலிகளே டெய்லி 100 ரூபாய் சம்பாதிக்குது திமுக மாதிரினா, ஆதவ அர்ஜுனால இருந்து உங்க முதலமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எவ்வளவு சம்பாதிப்பீங்க? நீங்களா யோக்கியமானவங்களா? லாட்ரி சீட்டு வித்து பழைச்சவங்க, மக்களை சுரண்டி பழைச்சி வாழ்றவங்க சொகுசா. நீங்க வந்து வரிய லட்சம் கோடிகள்ல கட்டுறோம்னு பெருமிதப்படுறீங்கன்னா அடிச்சு மாத்துறது எத்தனை லட்சம் கோடியா இருக்கும்? நீங்க வரி கட்டிட்டா நேர்மையானவங்க நாங்க நினைச்சிட்டு போயிருவோமா? நீங்க அரசாங்கத்தை ஏமாத்தி சம்பாதிச்சு பழைச்சி வரி கட்டுறீங்க. அது எங்களுக்கு தெரியும். நேர்மையா சம்பாதிச்சு நீங்க எத்தனை லட்சம் கோடி கட்டிருவீங்களோ? நேர்மையா எத்தனை லட்சம் கோடி சம்பாதிக்க முடியுமோ? அவ்வளவு பெரிய அறிவாளியா நீங்க? மக்கள் வயிற்றுல அடிச்சு ஏமாத்தி பிழைக்கிறது, அப்புறம் பிளாக் டிக்கெட் வித்தவர் பொதுச் செயலாளர், ஊழல் பெருச்சாளிகள். அதிமுக வந்து ஊழல் சக்தி. ஆனா இப்ப ஆதவ அர்ஜுனாவோ என்கிற புனிதர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்துட்டா அது வந்து ஒரு தூய்மையான சக்தியா மாறிடும். அப்படியே மோடி ஐயாட்ட இருந்து திருடிட்டு வந்துட்டாப்ல அந்த வாஷிங் மிஷினை. உங்களுக்கு அதிமுக ஊழல் சக்தி, ஆனா அங்க இருந்து சக்தி அப்படியே பிடுங்க வேண்டியது இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏற்ற வேண்டியது இருக்கு. சார்ஜே இல்லாம தவிக்கிறதுனால சார்ஜ் ஏற்ற வேண்டியது இருக்கு. எப்படி ஒரு பாஜக எப்படி ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணுமோ, ஆக்டோபஸ் கைகளால நெருக்கி தன்வசம் ஆக்குமோ, அதை வந்த 30 நாள்ல அவ்வளவு அழகா செய்யறீங்களே ஆதவ். இது வந்து ஆதவுக்கு தான் வளர்ச்சியே தவிர கண்டிப்பா ஜோசப் விஜய் அவர்களுக்கு பொட்டங்களுக்கு கண்டிப்பா இது வந்து வளர்ச்சியே கிடையாது. இன்னைக்கு எப்படி நீங்க அடிச்சு இருத்தி வெறிக்க பார்த்துக்கிட்டு பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களோ, இறுதி வரைக்கும் உங்களை இப்படிதான் ஆதவ அர்ஜுனா வைத்திருப்பாரு. இப்படிதான் நீங்க இருப்பீங்க. உங்க மேல ஏறி சவாரி செஞ்சு இவங்க எல்லாம் கொழுன்னு வளர போறாங்க. மக்கள் பாடு திண்டாட்டம், இலங்கை புரட்சி, இலங்கையில ஏற்பட்ட அந்த மக்கள் புரட்சி, அந்த முதலமைச்சரை அந்த கோத்த பயிலெல்லாம் ஓட விட்டு தீயரிச்சாங்கல்ல, அது நாங்க திமுகவுக்கு நடக்கும்னு நினைச்சோம். இப்ப சொல்றேன், தாவேக்காவுக்கு நடக்கும். அது